புதியதோர் உலகம் செய்வோம் என்று முழங்கிய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் புதுவை மண்ணுக்கு புகழ் சேர்த்தவர் ஆவார். அவர் வாழ்ந்த வீட்டை அரசானது அருங்காட்சியகமாக மாற்றி அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற அளவிற்கு செய்திகளை அங்கே தொகுத்து கொடுத்திருக்கின்றது. புரட்சி கவிஞருடைய சிந்தனைகள் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குகின்ற சிந்தனைகளாகும். அதனை இன்றைய இளைஞர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Pavendra Bharatidasan was the greatest poet born on the soil of Pondicherry. He was a revolutionary and path-breaking poet of Tamil who stirred the emotions and self-respect among Tamil masses. He was a great social reformer. His humble abode has been appropriately dedicated to his memory as a museum and research center. Lovers of poetry and researchers of freedom and social movements would find treasures of inspiration and guidance in the artifacts here. A visit to this museum cum research center would open up new thoughts of gratitude to the man and courage to undertake journey into paths of individualism and humanism. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று முழங்கிய புதுவை கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு வணக்கம் செலுத்தும் வகையில் அவருடைய இல்லம் அருங்காட்சியகமாகவும் ஆராய்ச்சி மையமாகவும் விளங்குகிறது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிடுகின்ற ஒவ்வொருவரும் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் பெறும் வகையில் பாவேந்தரின் சிந்தனைகளை உலகிற்கு உணர்த்தும் ஒப்பற்ற கருவூலமாக இந்த நினைவு இல்லம் திகழும். புதுச்சேரி பாவேந்தர் பாரதிதாசனை இந்த உலகத்துக்கு தந்த புண்ணிய பூமி என்ற பெருமை புதுச்சேரிக்கு உரித்தானது. புரட்சி கவி பாரதியை 10 ஆண்டுகள் பாதுகாத்து வைத்திருந்த புதுச்சேரியின் புகழ் அவரது உண்மையான தாசனாக உலகுக்கு தன்னை அடையாளம் காட்டிய பாரதிதாசனால் மேலும் புகழ் பெற்றது. புதுச்சேரியின் எழில்மிகு கடற்கரையும் அழகுமிகு சாலைகளும் இந்த நகரை சுற்றியுள்ள ஒவ்வொரு நினைவு சின்னங்களும் பாவேந்தரை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன. விடுதலை போராட்ட எழுச்சியும் புரட்சிகரமான கருத்துக்களும் பொங்கி எழுந்த பூமி புதுச்சேரி என்று உலகம் போற்றுவதற்கு காரணமானவர்கள் புரட்சி கவி பாரதியும் பாவேந்தர் பாரதிதாசனும் ஆவார்கள். பாவேந்தர் வாழ்ந்த நகரம் என்பதற்கு புதுவை பெருமைப்பட்டுக் கொள்கிறதென்றால் அவர் வாழ்ந்த வீடு எவ்வளவு பெருமைப்பட்டுக் கொள்ளும். பார்ப்பவர்களுக்கு இந்த இல்லம் எத்தகைய எழுச்சி உணர்வுகளை உண்டாக்கும். 1945ஆம் ஆண்டு புதுவை பெருமாள் கோயில் தெருவில் 95ஆம் எண் வீடு வாங்கி
அதில் நிரந்தரமாக குடியமர்ந்தார் பாவேந்தர். புதுவைக்கு பெருமை சேர்த்த பாவேந்தருக்கு நினைவில்லம் அமைக்க புதுவை அரசு முடிவெடுத்தது. 1971 ஆண்டு புதுவை மாநில அரசு பாரதிதாசனின் வீட்டை கையகப்படுத்தி பாவேந்தர் நூலகம் மற்றும் நினைவுக்கூடமாக மாற்றியது. அரசு வீட்டை ஏற்றவுடன் நூலகம் மட்டுமே சிறப்பாக நடந்து வந்தது. பின்பு அவருடைய முக்கியமான ஆவணங்களும் அவர் உபயோகித்த பொருட்களும் அவரது மகன் மன்னர் மன்னன் மற்றும் அவரது நெருங்கிய நண்பர்களிடமிருந்தும் பெறப்பட்டது. இவையெல்லாம் மக்கள் பார்த்து பயன்பெறும் பொருட்டே அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. புதுவைக்கே உரித்தான அழகிய வெளிப்புற தோற்றம். திருச்சுவரில் வீடு நினைவுக்கூடமாக மாற்றப்பட்ட விவரம் கூறும் கல்வெட்டு உள்ளது. அடுத்து கலைநயம் மிகுந்த திண்ணை பகுதி. அந்த எழுச்சி குரல் ஒலித்த இந்த இல்லத்தை சுற்றி பார்த்து மகிழ எண்ணற்ற கலை அம்சங்கள் உண்டு. நடையின் மேற்சுவரில் பாவேந்தரின் வண்ணப்படம், தலைவாயிலின் கீழ்ப்புறத்திலிருந்து புறப்பட்டால் நிழற்படங்கள், நிலை பேழைகள், தொடர்ந்து அவரை பற்றிய அனைத்து செய்திகளும் புகைப்படங்களாகவும் கட்டுரைகளாகவும் புத்தகங்களாகவும் காட்சிக்கு வைக்கப்பட்டு இல்லத்தை அலங்கரிக்கின்றன. இங்கு இயங்கும் அருங்காட்சியகமும் ஆராய்ச்சி மையமும் காலை 9:50 முதல் 1 மணி வரையிலும் மதியம் 2 மணி முதல் 5:20 வரையிலும் செயல்படுகின்றது. வாரத்தில் 6 நாட்களும் வேலை நாட்களே. திங்கள் மட்டுமே விடுமுறை. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செயல்படுவதால் வேலைக்கு செல்வோரும் வார இறுதி நாட்களில் புதுவைக்கு சுற்றுலா வரும் பயணிகளும் பார்த்து மகிழவே இந்த வசதி செய்யப்பட்டுள்ளது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு அறிவு களஞ்சியம். அவர்கள் பார்த்து பரவசப்பட்டு ஆசிரியர்களுடன் விவாதித்து பாவேந்தரை பற்றியும் அவரது படைப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ளுகின்றனர். உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கும் இந்த அருங்காட்சியகம் ஒரு புது அனுபவமாக அமைகிறது. இதுவரை ஆராய்ச்சி மையத்தில் கல்லூரி மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் அலுவலகங்களில் பணிபுரிபவர்களும் ஆசிரியர்களும் ஏறக்குறைய 60க்கும் மேலான ஆராய்ச்சியாளர்கள் இங்கு பயின்று பயனடைந்துள்ளார்கள். மேலும் புதுவை அரசு மாணவர்களுக்கு உதவித்தொகையுடன் ஆராய்ச்சி மேற்கொள்ள வசதி செய்து கொடுத்துள்ளது. தமிழ் வளர்ச்சிக்கும் பெண்ணடிமை ஒழிப்பிற்கும் ஓங்கி குரல் கொடுத்து தமிழே உயிர் மூச்சாக தமிழே வாழ்வாக கொண்ட பாவேந்தருக்கு அருங்காட்சியகமும் ஆராய்ச்சி மையமும் அமைக்கப்பட்டதன் நோக்கம் அவருக்கு பின்னும் அவரின் தொண்டு தொடரவும், அவரின் பாதையில் வரும் தமிழ் அறிஞர்கள் அவரை பற்றியும் அவரது படைப்புகள் பற்றியும் ஆராய்ச்சி செய்யவும், அவர் என்றும் இந்த இளைய சமுதாயத்திற்கு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்று பாரதியின் புகழுக்கு பாரதிதாசன் எழுதிய கவிதையே பாரதிதாசனுக்கும் பொருத்தமாகிறது. தமிழ் நாட்டிற்கும்
தமிழ் மக்களுக்கும் அவர் ஊட்டிய எழுச்சியை அவர் தம் பாடல்களின் வரிகளே மெய்ப்பிக்கின்றது. தமிழகத்தின் ஈடிணையற்ற புரட்சி கவிஞராய் விளங்கிய பாரதிதாசன் பெருமை அளவற்றது. அவர் ஒரு தலைசிறந்த மனிதாபிமானி, மக்கள் பற்றாளர், பெண் விடுதலைக்கு முன் நிற்பவர், மக்கள் விடுதலைப் போரின் சங்கநாதம், பாட்டாளிகளின் கவிஞர், பகுத்தறிவு பாவலர், ஒரு பொது உடைமை புலவர். மொத்தமாக அவர் ஓர் புரட்சி கவிஞர். பாரெங்கும் பாவேந்தரின் புகழ் பரவிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாள சின்னமே இந்த நினைவில்லை. வாழ்க அவர் புகழ், வளர்க தமிழ்.